வீடியோ ஆன் ஆயிடுச்சான்னு தானே பார்க்குறீங்க? வீடியோ ஆனில் தான் இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது போல். ஏதோ ஒன்று பேசலாம். ஆஹா. கைஸ், வெல்கம் டு மை சேனல். சாரி, என் சேனல் இல்லை, இது அவர் சேனலு. நான் யாருன்னு கேட்டான்னா, இந்த சேனலுக்கு ஒரு எடிட்டர் மாதிரி. எனக்கு சுத்தமாக எடிட் பண்ண தெரியாது. 2 பேர் சேர்ந்து ஒரு சேனலை உருவாக்கலான்னு அவர் சொன்னார். அவர் தான் இந்த சேனலை உருவாக்கிறார். அதனால் மை சேனல் சொல்ல முடியாது, இது அவர் சேனல் தான். இந்த சேனலில் நான் எடிட்டர் மாதிரி. அவர் கொஞ்சம் கலாய்ப்பேன் லைஃப்பில். கலாய்க்கன்னு சொல்ல விட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலி டைப்பில் இருப்பேன் நான். அதனால் என்னையும் இந்த சேனலில் எடுத்து விட்டார். அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, உள்ளே ஏதோ பேசணுன்னு அவர் ட்ரை பண்ணி வச்சுருக்காரு. அதை கேட்டுட்டு வாங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? இந்த சேனலோட இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் வரப்போகுது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறதுனால ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, இந்த சேனலோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இந்த சேனல் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, ஒரு சில காரணத்தினால உருவாக்கப்பட்டது. அந்த காரணங்களாம் இந்த சேனலில் வர ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, இந்த சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் வரும்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய விஷயம் இல்லை, எந்த மாதிரி வீடியோவும் இதில் வரப்போகிறதில்ல. ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ்க்காக தான் ஹியூமன் லைஃப் வாழ்கிறாங்க. அதே மாதிரி தான் நானும். எனக்கும் ஒரு சில ஹாப்பினஸும் ஹாபியும் இருக்குது. அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் உதவும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த சேனலை உருவாக்கினேன். சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட் டைம் பேசுகிறது இதுதான். அதனால் எனக்கு எந்த பழக்கமும் இல்லை, இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதும் இல்லை. அதனால் கொஞ்சம் வாய் அப்படி இப்படின்னு தான் கிளறும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இந்த வீடியோவில் எந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமனிலே இந்த சேனலோட நேமை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இவன் ஏதோ ஒரு ஃபிஷ்ஷை பற்றி தான் போட போகிறான் அப்படின்னு. உங்களுக்கு எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஃபிஷ்ஷு தான். கப்பி ஃபிஷ்ஷை பற்றி மட்டும்தான் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். மேபி ஃப்யூச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருந்து வேறு ஃபிஷ் சைடும் போகலாம். ஆனால் இது வரைக்குமே எந்த ஃபிஷ்ஷுலையுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. ஒரே ஒரு ஃபிஷ்ஷு, கப்பி ஃபிஷ் மட்டும்தான். சரிடா, என்னடா சொல்ல வர இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் சொல்ல வர போகிறதில்ல. என் ஹாபிக்கோசரம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கப்பி ஃபிஷ்ஷை வளர்த்தினேன். அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இன்ட்ரெஸ்ட்டோடையே வச்சுருந்தேன். அது வளர்த்த கப்பி ஃபிஷ்ஷில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, அது ஈஸியாக ப்ரீட் ஆயிரும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அதுவும் ஈஸியாக ப்ரீட் ஆயிரும். அதுதான் ரெண்டுமே. கொஞ்சம் இங்கிலீஷ் எனக்கு வராது, அதனால் வார்த்தை அப்படி தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக அந்த வீடியோவை குயிக்காக முடிச்சிடலான்னு பார்க்குறேன். அதனால் இந்த கப்பி ஃபிஷ் சீக்கிரமாக ப்ரீட் ஆகிறதுனால எனக்கு நிறைய ப்ரைஸ் வந்தது. அது எதையுமே வளர்க்க முடியும், ஆனால் சேல் பண்ண முடியாது. எதுக்கு சேல் பண்ணுற அப்படின்னு கேட்டால், ஒரு கட்டத்துக்கு மேலே இது அதிக அளவில் பெருகிறது. கப்பி ஃபிஷ் பார்த்திங்கன்னா, அது ஹாபினஸ்னால வளர்த்ததுனால வேறு எதுவும் பண்ணவும் முடியல. அதனால் சேல் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். சரி, சேல் பண்ணலாம், ஏதோ பெட் ஷாப்பில் அந்த மாதிரி தான் கொடுத்து சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நான் எங்கே வரேன்னு. அதனால் பெட் ஷாப்பில் கம்மியாக தான் ப்ரைஸ்க்கு எடுத்துக்கிறாங்க. அது ஃபிஷ்ஷு வளர்த்தும் போது அந்த ஃபுட்டுக்கான செலவு கூட பற்ற மாட்டேங்குது. சரி, ஓகே, நாம் ஆன்லைனில் ஏதோ சேல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கோசரம் அந்த சேனலை உருவாக்குனது. இது ரெகுலராக வீடியோ வருமானு கேட்டால் உங்கள் ரெஸ்பான்ஸ் வச்சு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இல்லை, ஏதோ தன்னம்பிக்கை இருக்குது, அப்படி ரெகுலராக வீடியோ போடலாம் அப்படின்னு ஏதோ உள்ளே தோணுச்சுன்னா ரெகுலராக போடுறேன். சரி, ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கப்பி ஃபிஷ்ஷை சேல் பண்ணுறதுக்கோசரம் எனக்கு தெரிஞ்ச கப்பி ஃபிஷ்ஷில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டீட்டெயிலை சொல்கிறதுக்கோசரம் தான் இந்த சேனலில் உருவாக்குனது. ரொம்ப சிம்பிளாக பேசுகிறடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எனக்கு அனுபவம் இல்லை, அதனால் சிம்பிளாக தான் பேசுகிறேன். போக கற்றுக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்க மட்டுமே நான் நிறையா டேக் எடுத்தேன். அதனால் எந்த மிஸ்டேக் வந்தாலும் இந்த ஒரே வீடியோலேயே முடிச்சிக்க பார்க்குறேன். சரி, நம்ம சேனலோட நேம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, யோசிக்கிறப்ப எதுவும் வரல. அதனால் சிம்பிளாக லவ்லி ஃபிஷ் அப்படின்னு வச்சேன். ஏன் அப்படி வச்சேன்னு கேட்டால், எனக்கு இருக்கிற எல்லா பெட்லேயுமே ஃபிஷ்ஷு சைடுன்னு பார்த்தோம்னா எனக்கு கப்பி ஃபிஷ் மட்டும்தான் நம்பர் 1ல் இருக்கும். ஏன்னா அது ஏன்லாம் தெரியல, ஆனால் அது எனக்கு நல்லாவே பிடிக்கும் கப்பி ஃபிஷ்னாலே. சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்க பார்க்குறேன். என்கிட்ட இருக்க கப்பி ஃபிஷ்ஷு தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நான் வாய்ஸ் ஓவர் தனியாக கொடுத்துட்ருக்கேன். இதுதான் அந்த சேனலில் வர எடிட்டாக இருக்க போகுது. ஓகே, பாய் காய்ஸ். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு திரும்பவும் சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு சுத்தமாக பேச வரலன்னு தெரியுது, போக கற்றுக்கிறேன்.
அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது, தாங்க முடியல. காய்ஸ் நல்லா இருந்துச்சா? எப்படி பேசினாரு? கொஞ்சம் பேசுகிறப்ப நர்வஸ் ஆகிட்டான், அதனால தான் அப்படி. என்னடா என்ன வீடியோ இன்னும் லென்த்தாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் திரும்ப பேசணுமா? அந்த வீடியோவில் எதோ பேசாமட்டாராம். அதனால் சார் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி கேட்டார், இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக விடுப்பா அப்படின்னு. இன்னும் ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு, அதையும் கேட்டுட்டு வாங்க, நல்லா ஜாலியாக இருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? காய்ஸ் இன்னும் இந்த வீடியோ முடியல, ஏன்னா இன்னும் பேசுறது கொஞ்சம் இருக்குது. இந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நான் திரும்ப கேட்டப்ப ஒரு சில விஷயத்த மட்டும் சொல்லாமல் விட்டுட்டேன். ஏன்டா ப்ரிப்பேர் பண்ணி பேச மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ப்ரிப்பேர் பண்ணி பேசினா வேறு மோட்டிவில் போயிடும். அதனால் அப்படியே வாய்க்கு வந்ததை பேசுகிறது தான். அதனால் ஒரு சில விஷயத்த மட்டும் சொல்லாமல் வந்துட்டேன். அதை மட்டும் குயிக்காக சொல்லிடுறேன். நீ சேல் பண்ண தானே இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். அதுவும் இல்லாமல் ஒரு சில காரணமும் இருக்குது, அதை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். சரி சேல் பண்ணுற அப்படின்னா குவான்டிட்டி அதிகமாக வச்சுருப்ப போல், பெரிய ஃபார்ம் வச்சுருப்ப போல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. அது என்னென்னா ஒரு ஸ்டார்டிங் 11 கூட சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு என்னோடய ஹாபினஸ்க்கு அவசரம் மட்டும்தான் கப்பி ஃபிஷ்ஷை வளர்த்துறேன். நான் ஒரு டீனேஜ் பையன்தான். இனிமேட்டு தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா இருக்குது, ஆனால் கன்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் அது எந்த ஏஜ்லன்னு தான் தெரியல. ஓகே, இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கோசரம் தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணது. சரி, என்னோடய சேல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4 monthsக்கு 1 time நான் சேல் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் இன்ன வரைக்கும் ஒரு 2 years சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இதை கொஞ்சம் பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னுக்கோசரம் தான் இந்த யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணுது. ஃப்யூச்சர்லேயும் பண்ணலான்னு ஐடியா இருக்குது, பண்ணலாம். அந்த ஒரு காரணத்துக்கோசரம் தான் இப்போ திரும்ப பேச ஆரம்பிச்சிது. இந்த வீடியோவில் ஏதோ ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன், நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதில் எதுவும் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்ததுன்னா லாஸ்ட்டாக சாரி கேட்டுக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். रुको जरा. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எங்களோட 2 பேர்த்தோட நன்றியை கேட்டுக்கிறேன். எப்படி நல்லா பேசினாரா? இவர் கொஞ்சம் அப்படி தான், கொஞ்சம் அப்பப்போ நர்வஸ் ஆயிடுவார், வாய் குளரும், இப்படி தான். நாங்கள் 2 பேரும் ஏதோ கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக பண்ணுறோம். உங்கள் லைஃப்பில் ஏதோ சீரியஸ்னஸ்ஸாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவன் சீரியஸாக இருப்பான், நான் கொஞ்சம் விளையாட்டாக இருப்பேன். ஆனால் அவனுக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏதோ லைஃப்பில் அச்சீவ் பண்ணுங்கிறதுக்கோசரம் விளையாட்டுத்தனமாக ஏதோ பண்ணுறான், என்னையும் கூட சேர்த்துக்கிட்டான். அதனால் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை பார்க்காதீங்க. ஏன்னா என்ன எடிட்டராக போட்டிருக்கான், எனக்கு சுத்தமாக எடிட் பண்ண தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவனுக்கு, ஏதோ பண்ணுவான், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோவெல்லாம் பார்த்ததுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருந்தா அவர் சார்பில் ஏதோ சொல்லியிருப்பார், அதையும் ஓகே பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், என்னோட சார்பாக.